எந்த ஒரு எச்சரிக்கையும் இல்லாம கப்பல்களையே விழுங்கிடுற மர்மமான நீர்ப்பரப்புகள். திடீர்னு ராட்சச அலைகளால மக்களை கடலுக்குள்ள இழுத்துட்டு போற இயற்கையா உருவான நீச்சல் குளங்கள். அதிகமா சுறா தாக்குதல்கள் நடக்கிற அபாயகரமான கடலோரங்கள். இல்லனா கடலுக்குள்ள புதைஞ்சு கிடக்கிற டைவர்ஸோட கல்லறைகள்னு உலகம் முழுக்க பரவி இருக்கிற இந்த ஆபத்தான கடல்களோட மர்ம கதைகளையும் பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் இன்னும் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஆபத்தான கடற்பகுதிகள்ல நாம முதல்ல பார்க்க போறது தி ப்ளூ ஹோல். இந்த ப்ளூ ஹோல் தான் உலகத்திலேயே ரொம்ப ஆபத்தான டைவிங் ஏரியா. இது எகிப்துல இருக்கு. இந்த இடத்துக்கு ஒரு கொடூரமான செல்ல பேர் கூட இருக்கு. அதுதான் டைவர்ஸ் கல்லறை. இத சும்மா டைவர்ஸ் கல்லறைன்னு சொல்லல, உலகத்திலேயே அதிகமான டைவர்கள் இறந்து போன இடங்கள்ல இதுதான் முதலிடம் பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 130ல இருந்து 200 பேர் வரைக்கும் இங்க பலியாகி இருக்கலாம்னு ஒரு கணக்கு இருக்கு. இது செங்கடலோட கரைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய நீல பள்ளம், அதாவது சப்மரைன் சிங்ஹோல். தரையில இருந்து 6 மீட்டர் ஆழத்துல ஒரு சின்ன நுழைவாயில் மாதிரி ஆரம்பிச்சு நேரா 120 மீட்டர் ஆழம் வரைக்கும் போகுது. இந்த ப்ளூ ஹோல்ல தான் தி ஆர்ச்னு ஒரு 26 மீட்டர் நீளமுள்ள தண்ணீருக்கு அடியில இருக்கிற சுரங்கம் மாதிரியான அமைப்பு இருக்கு. இதோட உச்ச வரம்பு 55 மீட்டர் ஆழத்துல இருக்கு. இதுதான் டைவர்களை ரொம்ப ஈர்த்து நிறைய விபத்துகளுக்கு காரணமா இருக்கு. இந்த 55 மீட்டருக்கு மேல ஆழமா போறப்போ மனித உடல்ல நைட்ரஜன் நார்கோசிஸ்ங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டுரும். இது ஒரு விதமான குழப்பத்தையும் பயத்தையும் மாய தோற்றத்தையும் உண்டாக்கும். இதனால என்ன நடக்குதுன்னு தெரியாம டைவர்ஸ் பீதியில மூச்சு குழாய், அதாவது ரெகுலேட்டரை கலட்டிடுவாங்க. அந்த நேரத்துல அவங்களால மேல வரவும் முடியாது. அதனால அவங்களோட உயிர் அந்த இடத்திலேயே போயிடும். கடந்த 2000வது வருஷம் யூரி லிப்ஸ்கிங்கிற ஒரு ரஷ்ய டைவிங் இன்ஸ்ட்ரக்டர் இங்க இறந்து போனது ரொம்பவே பிரபலமாச்சு. அவர் தன்னோட தலையில கேமராவை மாட்டிக்கிட்டு டைவ் பண்றப்போ தன்னோட மரணத்தையே வீடியோவா பதிவு பண்ணிருக்காரு. அந்த வீடியோ தான் இந்த இடத்தோட ஆபத்தை உலகத்துக்கே எடுத்து காட்டுச்சு. தாரகுமர்ங்கிற ஒரு டெக்னிக்கல் டைவர் தான் ப்ளூ ஹோல்ல பலியான நிறைய பேரோட சடலங்களை வெளியே எடுத்திருக்காரு. அதனால இவருக்கு எலும்புகளை சேகரிப்பவர்னு ஒரு பயங்கரமான செல்ல பேர் கூட வந்திருக்கு. ப்ளூ ஹோலுக்கு பக்கத்துல இருக்கிற மலைச்சுவர்ல இங்க பலியான டைவர்களுக்கு அஞ்சலி செலுத்துற மாதிரி நிறைய நினைவு கல்வெட்டுகள் வைக்கப்பட்டிருக்கு. இது அந்த இடத்துக்கு ஒரு சோகமான தோற்றத்தையே கொடுக்குது. தெளிவான தண்ணீரும் வெளியில தெரியிற வெளிச்சமும் இந்த ஆர்ச் சுரங்கம் 26 மீட்டர் நீளம் இல்ல, ரொம்ப சின்னதுதான்னு டைவர்களை தப்பா நினைக்க வச்சிடும். அதனால உள்ள போனதுக்கு அப்புறம் சீக்கிரமா அவங்களால திரும்பி வர முடியாது. அடுத்து நாம பார்க்க போறது தி கிரேட் ப்ளூ ஹோல். இதுதான் உலகத்துல இருக்கிற ப்ளூ ஹோல்கள்லயும் ரொம்ப பெருசு. கிட்டத்தட்ட 300 மீட்டர் சுற்றளவும் 125 மீட்டர் ஆழமும் கொண்டது. வானத்துல இருந்து பார்த்தா ஒரு பெரிய நீல கண் மாதிரி வட்டமா தெரியுமா. இது இப்போ கடலுக்கு அடியில இருந்தாலும் சுமார் 1,53,000 வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது பனி யுகத்துல கடல் மட்டம் ரொம்ப கீழே இருந்தப்போ சுண்ணாம்புக்கல் குகையா இருந்திருக்கு. கடல் மட்டம் உயர்ந்ததும் தண்ணி உள்ள வந்து குகையோட கூரை இடிஞ்சு இந்த பள்ளம் உருவாகி இருக்கு. இந்த பள்ளத்துக்குள்ள 12 மீட்டர் வரைக்கும் நீளமான சுண்ணாம்பு பாறை குச்சிகள் தொங்கிட்டு இருக்குது. இத ஸ்டாலக்டைட்ஸ்னு சொல்லுவாங்க. இது ஒரு காலத்துல இந்த குகை தண்ணியே இல்லாம வெறும் நிலப்பரப்பா இருந்ததுக்கான நிரந்தர ஆதாரமா இருக்கு. உலக புகழ்பெற்ற கடல் ஆராய்ச்சியாளரான ஜாக்வஸ் குஸ்டியோ 1971ல தன்னோட கேலிப்சோ கப்பலை எடுத்துட்டு இங்க வந்து இதோட ஆழத்தை அளந்து இத உலகத்துல இருக்கிற டாப் 10 டைவிங் தலங்கள்ல ஒன்னா அறிவிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் இது வேர்ல்டு ஃபேமஸ் ஆயிருக்குது. இது பெலிஸ் தடுப்பு பவளப்பாறை பாதுகாப்பு அமைப்பின் ஒரு பகுதியா இருக்கு. இந்த பவளப்பாறை அமைப்பு தான் ஆஸ்திரேலியாவுக்கு அப்புறம் உலகத்திலேயே 2வது பெரிய பவளப்பாறை அமைப்பு. அதனால இந்த ப்ளூ ஹோலும் உலக பாரம்பரிய தளமா பாதுகாக்கப்படுது. இந்த ப்ளூ ஹோல்ல 90 மீட்டருக்கும் கீழே போறப்போ அங்க ஒரு அடர்த்தியான ஹைட்ரஜன் சல்பைட் நச்சு அடுக்கு இருக்கு. அதுக்கு கீழே ஆக்சிஜன் சுத்தமா இருக்காது. அதனால அந்த ஆழத்துல எந்த உயிரினங்களும் வாழ முடியாது. இந்த ஆழமான பள்ளத்துல கிடைச்ச பாறை படிமங்களை ஆராய்ச்சி செஞ்சப்போ ஒரு காலத்துல மாயன் நாகரிகம் அழிஞ்சு போனதுக்கு காரணமா இருந்த தீவிர புயல் சுழற்சிகள், அதோட வறட்சிகள் பத்தின வரலாற்று தடயங்கள் கிடைச்சிருக்கு. எகிப்தோட ப்ளூ ஹோல் அளவுக்கு இது ஆபத்தானது இல்லைனாலும் இங்க டைவ் பண்றவங்களுக்கு ஒரு நிபந்தனை இருக்கு. அதாவது குறைஞ்சது 24 டைவ்களையாவது முடிச்சவங்க தான் இங்க டைவ் பண்ணணும்னு அந்த கண்டிஷன் சொல்லுது. அடுத்து நம்ம பார்க்க போற கடல் பகுதி நியூ ஸ்மிர்னா பீச். இந்த பீச்சுக்கு அதிகாரப்பூர்வம் இல்லாத ஒரு பேர் இருக்குன்னா அது சுறா தாக்குதல் தலைநகரம் தான். இங்க உலகத்தோட மத்த எந்த இடத்திலையும் இல்லாத அளவுக்கு அதிகமான சுறா தாக்குதல் சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நீங்க இந்த கடல்
பகுதியில குளிச்சீங்கன்னா ஒரு சுறாவுக்கும் உங்களுக்கும் இடையில இருக்கிற தூரம் வெறும் 3 மீட்டர் தான். இங்க அதிக அளவுல தாக்குதல்கள் நடத்துறது பிளாக் நோஸ் சுறாக்களும் போர்ட் ஜாக்சன் சுறாக்களும் தான். தாக்குதல்கள் பெரும்பாலும் ஹிட் அண்ட் ரன் டைப்ல இருக்கும். சுறாக்கள் மனிதர்களை தன்னோட வழக்கமான இரையா தப்பா நினைச்சு ஒரு கடி கடிச்சிட்டு உடனே விலகி போயிடும். இதனால ஆழமான காயங்கள் ஏற்படும். ஆனா மரணம் ஏற்படுறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. இந்த பீச் பகுதியில தண்ணீர் சில சமயம் கொஞ்சம் கலங்கலா இருக்கும். இதனால சுறாக்களுக்கு தெளிவா பார்க்க முடியாம அவசரப்பட்டு மனிதனோட கை கால்களை மீன்களோடதுன்னு நினைச்சு தப்பா கடிச்சிருது. இவ்ளோ ஆபத்து இருந்தாலும் இங்க அலைகள் நல்லா வர்றதால நியூ ஸ்மிர்னா பீச் சர்ஃபர்ஸ் மத்தியில ரொம்பவே பிரபலமா இருக்கு. அவங்க அதிகமா தண்ணிக்குள்ள இருக்கிறதால அவங்க தான் அதிகமான தாக்குதலுக்கு உள்ளாகுறாங்க. இங்க இருக்கிற பாதுகாவலர்கள் மக்களுக்கு சில முக்கியமான விதிமுறைகளை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதாவது அதிகாலையிலேயோ சாயங்காலமோ குளிக்காதீங்க. இதுதான் சுறாக்கள் அதிகமா வேட்டையாட வர்ற நேரம். கைகள்ல பிளிங்க் ஆகுற மாதிரி நகைகளை போட்டுட்டு குளிக்க கூடாது. அதே மாதிரி மீன் அதிகமா இருக்கிற இடங்கள்லயும் குளிக்கிறத தவிர்க்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ நாம அடுத்து பார்க்க போற இடம் இதுவரைக்கும் நம்ம பார்த்த 3 இடத்தையும் விட ரொம்பவே டேஞ்சரானது. அதுதான் குயின்ஸ் பாத். இது ஹவாய் தீவுகள்ல ஒன்னான ஹவாய் தீவுல பிரின்ஸ்வில்லேங்கிற ஊர்ல இருக்கு. உறைஞ்ச எரிமலை பாறைகளுக்கு நடுவுல இயற்கையா உருவான ஒரு பெரிய கடல் நீச்சல் குளம் தான் இது. இந்த இடத்துக்கு பின்னாடி இருக்கிற ஆபத்துனால பல பேர் இத மரணத்தின் குளம்னு சொல்றாங்க. ஏன்னா இங்க நிறைய பேர் நீர்ல மூழ்கி இறந்திருக்காங்க. இந்த இடத்துக்கு கீழே ஒரு போர்டுல 28 மரணங்கள் போடப்பட்டிருந்தாலும் அதிகாரப்பூர்வமா 10க்கும் அதிகமானவங்க இங்க பலியாகி இருக்காங்க. ஹவாயிலேயே ரொம்ப ஆபத்தான சுற்றுலா தலங்கள்ல இதுவும் ஒண்ணு. இங்க ஆபத்து வர்றதுக்கு முக்கிய காரணமே திடீர்னு பெருசா வர்ற ராட்சச அலைகள் தான். இந்த அலைகள் குளத்துல குளிச்சுக்கிட்டு இருக்கிறவங்கள சுத்தி இருக்கிற எரிமலை பகுதிகள்ல அடிச்சு மோதி மறுபடியும் கடலுக்குள்ள இழுத்துட்டு போயிடும். சம்மர் சீசன்ல கடல் கொஞ்சம் அமைதியா இருக்கிறப்போ மட்டும் இங்க குளிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கறாங்க. ஆனா விண்டர் சீசன்ல கடல் ரொம்பவே ஆக்ரோஷமா இருக்கும். அதனால குளிர்காலத்துல இந்த குளம் அபாயகரமானதுன்னு சொல்லி மூடிடுவாங்க. குயின்ஸ் பாத்தை அடையிறதுக்கு ஒரு செங்குத்தான சில சமயம் சேரும் சகதியுமா இருக்கிற ஒற்றையடி பாதை வழியா கீழே இறங்கி வரணும். இந்த பாதையில வழுக்கி விழுந்து கூட நிறைய பேர் அடிபட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு குயின்ஸ் பாத்னு பேர் வர்றதுக்கான காரணம் என்னன்னா பழங்காலத்துல ஹவாய் அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும் இங்க குளிக்கிறதுக்கு அனுமதி இருந்திருக்கு. அதனாலதான் இந்த இடத்துக்கு இந்த பேர் வந்ததா இங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. இவ்வளவு மரணங்கள் நடக்கிறதால இந்த ஏரியா கம்யூனிட்டி ஆட்களே இங்க வந்து மக்கள் வர்றதை தடுக்க வேலி போடுறது எச்சரிக்கை பலகைகள் வைக்கிறதுன்னு நிறைய முயற்சிகள் செஞ்சிருக்காங்க. ஆனா சுற்றுலா பயணிகள் அதையும் தாண்டி உள்ள போறது தொடர்ந்துட்டு தான் இருக்கு. நீங்க அங்க போனீங்கன்னா பாதையோட தொடக்கத்துல இருக்கிற எச்சரிக்கை பலகைய கட்டாயம் பாருங்க. அங்க க்ளோஸ்டு இல்ல டேஞ்சரஸ் கண்டிஷன் போர்டு இருந்துச்சுன்னா உள்ள போகவே போகாதீங்க. ஒரு அழகான குளம்னு ரிஸ்க் எடுத்தா அது நம்ம உயிருக்கே ஆபத்தா முடியலாம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போற இடம் குயின்ஸ்லாந்து. இது ஆஸ்திரேலியாவில இருக்கு. இந்த இடம் ஒரு பக்கம் அழகு நிறைஞ்ச சொர்க்கமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் நச்சு உயிரினங்களோட தலைநகரமா இருக்கு. உலகத்திலேயே அதிக விஷத்தன்மை கொண்ட பாம்பான இன்லேண்ட் டைப்பன் பெரும்பாலும் குயின்ஸ்லாந்தோட தென்மேற்கு பாலைவன பகுதிகளில் தான் காணப்படுது. இந்த பாம்போட ஒரு கடியில வெளிவர விஷம் 100 மனிதர்களை கொல்ல தேவையான அளவுக்கு இருக்கு. ஆஸ்திரேலியாவில பாம்பு கடியால அதிகமா மரணங்கள் ஏற்படுறதுக்கு காரணமான ஈஸ்டர்ன் பிரவுன் பாம்பு குயின்ஸ்லாந்துல ரொம்ப சகஜமா நடமாடுது. இந்த வகை பாம்புகள் வேகமாவும் அதே சமயத்துல ரொம்ப ஆக்ரோஷமாவுமே தாக்கும். உலகத்திலேயே மிகவும் வேகமா தாக்கக்கூடிய அதோட அபாயகரமான விஷத்தை கொண்ட ஆஸ்திரேலியன் பாக்ஸ் ஜெல்லி மீன்கள் இந்த கடற்கரை பகுதிகளில் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஒரு மனுஷனை 5 நிமிஷத்துக்குள்ளேயே கொல்லக்கூடிய சக்தி இந்த ஜெல்லிபிஷ்க்கு இருக்கு. பாக்ஸ் ஜெல்லிபிஷ் மாதிரி ஆபத்தான ஆனா நம்ம விரல்ல இருக்கிற நகம் அளவுக்கு சின்னதா இருக்கிற இருக்காஞ்சி ஜெல்லிபிஷ் இங்க இருக்கு. இதோட பாய்சன் சடன் டெத்த கொடுக்காது. ஆனா ரொம்பவே கொடூரமான இருக்காஞ்சி சிண்ட்ரோமை உண்டாக்கி உயிருக்கே பெரிய ஆபத்தை உண்டாக்கும். உலகத்திலேயே ஆபத்தான சிலந்திகள்ல ஒன்னா இருக்கிற சிட்னி ஃபனல் வெப் ஸ்பைடர்கள் இங்கேயும் சில பகுதிகளில் இருக்கு. அதோட விஷம் மத்த உயிரினங்களை விட மனிதர்களை அதிகமா பாதிக்கும்படி உருவாகி இருக்கு. உலகத்திலேயே ரொம்ப விஷமுள்ள மீன் சொல்லப்படுற ஸ்டோன் பிஷ் இங்க இருக்கிற பவளப்பாறைகள் அதோட சேறு கலந்த கடலடி பகுதிகள்ல நிறைய மறைஞ்சிருக்கும். இத மிதிச்சா ஏற்படுற வலிய தாங்க முடியாது. குயின்ஸ்லாந்தோட வடக்கு கடலோர பகுதிகள்ல உலகத்திலேயே மிகப்பெரிய வேட்டையாடின்னு சொல்லப்படுற சால்ட் வாட்டர் குரோக்கடைல்கள் நிறைய இருக்கு. இதனால இங்க இருக்கிற ஆறுகள் கழிமுகங்கள் அதோட சில கடற்கரைகள்ல நீச்சல் அடிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கு. இவ்ளோ நச்சு உயிரினங்கள் இங்க இருந்தாலும் ஆஸ்திரேலியாவில பாம்பு கடியால வருஷத்துக்கு சராசரியா 3க்கும் குறைவான மரணங்கள் தான் நடக்குது. ஏன்னா இங்க விஷக்கடிக்கான மருந்துகள் எல்லா இடங்கள்லயும் தயாரா இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற கடல் பகுதி கேப் ஆஃப் குட் ஹோப். இது சவுத் ஆப்பிரிக்காவோட அட்லாண்டிக் கடற்கரையில இருக்கிற ஒரு பாறை முனை. இந்த இடத்தை கடந்து போனதுதான் ஐரோப்பாவில இருந்து கப்பல்கள் கிழக்கு ஆசியாவோட நேரடி வர்த்தக உறவை ஏற்படுத்த ஒரு மிகப்பெரிய மைல்கல்லா இருந்துச்சு. முதல்ல இந்த இடத்துக்கு போர்ச்சுகீசிய மாலுமியான பார்த்தலோமியா டயஸ் கேப் ஆஃப் ஸ்டார்ம்ஸ்னு பேர் வச்சிருக்காரு. ஏன்னா இங்க அடிக்கடி கடுமையான புயல்கள் வரும். ஆனா போர்த்துகீசிய மன்னர் கிங் ஜான் II இது கிழக்கு நாடுகளுக்கு போற நம்பிக்கைக்குரிய வழின்னு சொல்லி அந்த பேரை
கேப் ஆஃப் குட் ஹோப்னு மாத்தி வச்சிருக்காரு. நிறைய பேர் தப்பா நினைக்கிற மாதிரி இது ஆப்பிரிக்காவோட தென்முனை கிடையாது. உண்மையான தென்முனை இங்க இருந்து 150 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற கேப் அகுல்ஹாஸ்ல இருக்கு. அட்லாண்டிக் பெருங்கடலும் இந்திய பெருங்கடலும் இங்கதான் சந்திக்குதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா அந்த மீட்டிங் பாயிண்ட் கேப் அகுல்ஹாஸுக்கும் கேப் பாயிண்ட்டுக்கும் இடையில மாறி மாறி நகர்ந்துட்டே இருக்கும். ஐரோப்பால இருந்து ஆசிய கண்டத்துக்கு போக கப்பல்கள் சூயஸ் கால்வாய் திறக்கப்பட்டதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த வழியை தான் பயன்படுத்திருக்காங்க. அடிக்கடி புயல்கள் வந்துட்டு இருக்கிறதுனால இந்த பகுதியையும் ஆபத்தான கடல் பகுதின்னு சொல்லி தான் அறிவிச்சிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போற இடம் டெவில் சி. இந்த கடல் பகுதி ஆப்பிரிக்காவுக்கு அடுத்து உலகத்திலேயே மிகவும் மர்மமான அபாயகரமான பகுதியா பார்க்கப்படுது. இதுக்கு ஜப்பானிய பெர்முடா முக்கோணம்னு ஒரு பேரே இருக்கு. இந்த இடத்தோட ஜப்பானிய பெயர் மானோவுமி. இதுக்கு டெவில் சி இல்லனா பிரச்சனை தரும் கடல்னு அர்த்தம். டோக்கியோவுக்கு தெற்கு பகுதியில போனின் தீவுகள்ல இருந்து மரியானா தீவுகள் வரைக்கும் இது பரவி இருக்கு. இந்த இடத்துக்கு டிராகன் முக்கோணம்னு ஒரு பேர் இருக்கு. ஏன்னா பழங்கால சீன புராணங்கள்ல இங்க கடலுக்கு அடியில இருக்கிற டிராகன்கள் தான் கப்பல்களை உள்ள இழுத்துட்டு போகுதுன்னு நம்பப்பட்டிருக்கு. 1950கள்ல பல கப்பல்கள் இங்க மர்மமான முறையில காணாம போனதால ஜப்பான் அரசு இந்த டெவில் சீய அதிகாரப்பூர்வமா அபாய பகுதின்னு அறிவிச்சிருக்கு. 1952ல ஜப்பானோட கயோமாரி எண் 5ங்கிற ஒரு பெரிய ஆராய்ச்சி கப்பலே இங்க காணாம போயிருக்கு. அந்த கப்பலோட எந்த ஒரு எச்சமும் இங்க கிடைக்கல. இதுதான் இந்த இடத்தோட மர்மத்தை இன்னும் அதிகமாக்குச்சு. இந்த முக்கோண பகுதி ரிங் ஆஃப் ஃபயர்ங்கிற அதிக எரிமலை செயல்பாடு உள்ள மண்டலத்துல இருக்கு. இங்க இருக்கிற கடலடி எரிமலைகள் வெடிக்கிறப்போ திடீர்னு மீத்தேன் வாயு குமிழ்கள் வெளிப்படலாம். இது கப்பல்களோட மிதக்கும் தன்மையை குறைச்சு எந்த ஒரு தடயமும் இல்லாம கப்பலை உடனடியா மூழ்கடிச்சிடலாம். இந்த ஏரியா முழுக்க கப்பல்கள் தொலைஞ்சு போறது, SOS சிக்னல் கொடுக்க கூட நேரம் இல்லாம சடார்னு நடக்கிறது தான் ரொம்பவே பெரிய மர்மமா இருந்துச்சு. எரிமலை செயல்பாடு அதிகமா இருக்கிறதால இந்த ஏரியால சின்ன சின்ன தீவுகள் திடீர்னு மறைஞ்சு போகும். அதே வேகத்துல புது தீவுகளும் உருவாகும்னு சொல்றாங்க. பெர்முடா முக்கோணம் மாதிரியே இந்த டெவில் சீயும் பூமியில இருக்கிற 12 வைல்ட் வெர்டிசஸ் பகுதிகள்ல ஒன்னா விஞ்ஞானிகளால குறிப்பிடப்படுது. இந்த இடங்கள்ல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டிஸ்டர்பன்சஸ் அதிகமா இருக்கும்னு நம்புறாங்க. ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஏரியால நடக்கிற விபத்துகளுக்கு முக்கியமான காரணம் திடீர்னு வர்ற பெரிய அலைகளும் வலுவான கடல் நீரோட்டங்களும் அடிக்கடி மாறுற புயல்களும் தான். நவீன காலத்துல GPS அதோட மேம்பட்ட கடல் நுட்பங்கள் வந்த பின்னாடி கப்பல்கள் விமானங்கள் காணாம போற சம்பவங்கள் இங்க ரொம்பவே குறைஞ்சு போச்சு. ஆனாலும் இதை சுத்தி இருக்கிற மர்ம கதைகள் இன்னும் பேசு பொருளா தான் இருக்கு. இந்த உலகத்துல இருக்கிற ரொம்பவே ஆபத்தான மர்மமான கடல்களை பத்தி நாம பார்த்து முடிச்சிருக்கோம். இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா எவ்வளவுதான் நவீனமா தொழில்நுட்பத்தோட நாம வளர்ந்திருந்தாலும் இயற்கை எப்பவுமே நமக்கு ஒரு சவாலா தான் இருக்கு. ஒரு சாதாரண சுறா தாக்குதல் தலைநகரமா இருக்கட்டும் இல்ல எரிமலை செயல்பாடுகளால கப்பல்களை காணாம போற டெவில் சீயா இருக்கட்டும், இந்த ஆழமான நீல உலகம் எப்பவுமே தன்னோட ரகசியங்களை முழுசா வெளியிடுறது இல்ல. அதனால நாம எந்த ஒரு சாகச பயணத்துக்கு கிளம்பினாலும் அந்த பயணத்தோட அழகுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற ஆபத்தையும் மர்மத்தையும் எப்பவுமே மறக்க கூடாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட எண்ணங்களை கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.